புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடன் மாவட்ட செயலாளர்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் நாளை ஆலோசனை நடத்த இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை நீக்குவதும், அதேபோல ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை மீண்டும் அன்புமணி அந்த பொறுப்பில் தக்க வைப்பதும் புதிய நிர்வாகிகளை நியமிப்பதுமாக இந்த மோதல் போக்கு நீடித்து வருகிறது என்பதை பார்க்கின்றோம். நிறுவனர் என்ற முறையில் தனக்கு தான் முழுமையான அதிகாரம் இருப்பதாக ராமதாஸ் அவர்கள் சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்களுடன் நாளை காலை தைலாபுரம் இல்லத்தில் 10 மணி அளவில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படுவதால் புதிய பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பு நியமிக்கப்பட இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாற்றப்பட்டவர்களுக்கு மீண்டும் அதே பொறுப்பை வழங்கி அன்புமணியை பொறுப்பினை நீங்கள் இந்த பொறுப்பில் இருப்பீர்கள் என்று தக்க வைத்திருக்கக்கூடிய அறிக்கையும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலை எப்போது வரை நீடிக்கப் போகிறது? தந்தை மற்றும் தனையனுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்குமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. சமீபத்தில் பேட்டியளித்திருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை 2026 தேர்தலுக்கு பிறகாக அன்புமணிக்கு வழங்க இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் மூச்சு இருக்கும் வரை தானே அந்த பதவியில் தொடரப்போவதாக அறிவித்திருந்த சூழ்நிலையில் மிக முக்கிய நகர்வாக நாளை தன்னால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் ராமதாஸ் நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். புதிய பொதுச் செயலாளரும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பொருளாளராக இருந்த திலகபாமா அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சையத் மன்சூர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் அனைவரும் நாளை வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அப்போது புதிய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் அன்புமணி தரப்பில் சென்றுவிட்டதன் காரணமாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி அதன் பிறகாக புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் ராமதாஸ் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் நாளை காலை 10 மணி அளவில் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் தான் அவரது வீட்டில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது.